ஒரு வழியாக நம்ம மூங்கில் மரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு வந்துட்டோம். உள்ளார பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது. இன்றைக்கான வீடியோ என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ளேயே இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் தனியாக வந்துட்டு மாட்டிக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்கள் கையில் எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து உயிர் பழைச்சு சர்வே ஆகிறதுக்கு தேவையான ஒரு சில பிரிமிட்டிவான சர்வேல் ஸ்கில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ளே நம்மளுக்கு காஞ்சி போன மூங்கில் மரம் வந்துட்டு இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்துட்டு நெருப்பு பற்ற வைக்க முடியும். உள்ளார இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். உள்ளார நமக்கு தேவைக்கு அதிகமாகவே காஞ்சி போன மூங்கில் மரம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கைனாலே உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ எந்த ஆயுதமும் இல்லை. நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 அடி நீள மூங்கில் மரம் இருந்தாலே போதும். விறகுக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. காஞ்சி போன பனங்காய்க்குள்ளார பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காக பனங்காய் கிடைக்குதா அப்படின்றதுக்காக தேடி பார்த்தேன். பனங்காயும் ஒன்று இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய பஞ்சை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற வழியே நம்மளுக்கு எதாச்சியாக கல் வந்துட்டு கிடச்சிச்சு. அந்த கல்லையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தான் நம்ம அந்த மூங்கில் மரத்தை வந்துட்டு புழக்க போகிறோம். மூங்கிலோட கணுவு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கணுவுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு கருங்கல்லையும் இன்னொரு கல்லை வச்சுட்டு அந்த கணுவுக்கு மேல் பக்கத்தில் வந்துட்டு அடிக்கிறேன். இப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த கணுவு வந்துட்டு தெரிச்சிடும். இப்போ நம்ம ஒரு மூங்கிலுக்கு மேலே இன்னொரு மூங்கிலை உரசுறது மூலமாக வர வெப்பத்து மூலமாக நெருப்பு பற்ற வைக்கிறது எப்படி அப்படின்றத தான் வந்துட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக நான் நிறைய கல் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்லை ஒரு கல்லுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அடித்து உடைக்கும் போது கூர்மையான ஒரு கல் வந்துட்டு கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம ஆயுதமாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த கல்லில் இருக்கக்கூடிய கூர்மையான பகுதியை வச்சு இந்த மூங்கில நம்ம ஒரு ஓட்டை வந்துட்டு போடணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இந்த மரத்தை திருப்பிட்டு மேலேருந்து ஒரு கூர்மையான கல்லை வச்சு அடிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குச்சி உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை இருந்தாலே போதும். மரம் நகராமல் இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன பள்ளம் தோண்டிட்டு அதில் நான் மரத்தை வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பனங்காயிலேருந்து எடுத்து வந்த பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சை வந்துட்டு அந்த ஓட்டை போட்டிருக்க இடத்துல வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஓட்டை போட்டிருக்கக்கூடிய இடத்த மூங்கில் மரத்தில் அந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு தேய்ச்சி அது மூலமாக நம்ம வந்துட்டு வெப்பத்தை உருவாக்கணும். நான் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மேலேருந்தும் அழுத்தம் கொடுக்கணும், அதே நேரத்தில் கட்டையிலையும் வந்துட்டு தேய்க்கணும். ஒரு வழியாக அந்த புகையோட வாசத்தை வந்துட்டு என்னால் உணர முடியுது. இது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். அந்த பஞ்சில் கருப்பு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு நெருப்பு இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை. திரும்பி முயற்சி பண்ணலாம். கீழே உள்ள மரத்தில் என்னோடய கை விரல் பட்டு சுட்டுடுச்சு. இருந்தாலும் நம்ம நெருப்பு உருவாக்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த சூடு வந்துட்டு பெருசாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளார நெருப்பு இருக்குது. அதை ஊதி அந்த பஞ்சில் பெரிய நெருப்பாக வந்துட்டு மாற்றலாம். இப்போ இந்த நெருப்புக்கு மேலே நம்ம உடச்சி வச்சுருக்கக்கூடிய விறகு எல்லாத்தையும் போட்டு எரிய வைக்கலாம். அடுத்து நான் கருங்கல் வந்துட்டு நிறையா தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கல் எல்லாத்தையும் இந்த நெருப்பில் போட்டு வந்துட்டு நம்ம சூடு பண்ண போகிறோம். இந்த மாதிரி கருங்கல்ல வந்து நெருப்பில் போட்டு வந்துட்டு சூடு பண்ணாதீங்க. ஏன்னா வெடிக்கிறதுக்கு கூட வந்துட்டு சான்ஸ் இருக்குது. இந்த கல் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அந்த நெருப்புலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு சூடாகணும். இப்போ நம்ம குடிக்கிறது வந்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகலாம். இவ்வளோ பெரிய ஆறு இருந்தாலும் இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு நம்மளால் அப்படியே குடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணி புழுக்கள் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு அந்த தண்ணியில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வந்துட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் பாத்திரம் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு உடஞ்ச ஒரு மண்பானை வந்துட்டு கிடச்சிச்சு. இதுவே மண்பானை அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இல்லாத நேரத்தில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கான வழியும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி வந்துட்டு குடிக்கலாம். தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பாறை இருக்கு இல்லையா, பாறையில் எதுவும் பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணலாம். சூடு பண்ணுறதுக்கான மெத்தடை தான் நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பச்சை குச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 குச்சி வந்துட்டு உடச்சிட்டு போயிடலாம். கருங்கல்ல நம்ம நெருப்பில் போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்துட்டு இப்போ சூடாகிருக்கு. இந்த கல்லை எடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம தண்ணி எடுத்து வந்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளார வந்துட்டு போடலாம்.
இப்போ என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லில் இருக்கக்கூடிய சூட்டை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயில் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 டிகிரி சூடு கூட வந்துட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். தண்ணி எந்தளவுக்கு கொதிக்குது அப்படின்றத நீங்களே வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இதே போல் பாத்திரம்லாம் இல்லாத நேரத்தில், அதாவது பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில் பள்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் தண்ணி எடுத்து அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லை வந்துட்டு போட்டு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராக் பாயிலிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போ தண்ணியை சூடு பண்ணதில் அதில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு செத்துருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தூசி, ஒரு சில கெமிக்கல் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை விட்டு வந்துட்டு போயிருக்காது, அதிலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து வந்து அழுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட வந்து இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ இந்த அழுக்கான தண்ணியை வந்துட்டு எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் போயிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து சுத்தமாக வந்து கிடச்சிரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பலில் இருக்கக்கூடிய கறி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எரிச்சதுலேருந்து வந்த கறி, அந்த சார்கோலை மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு பிரித்து எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா இப்போயே எடுத்து வச்சாதான், இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு கூடயே இருந்து அதுவும் வந்துட்டு சாம்பலாகிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஆற்றுல அலையெல்லாம் எந்த பக்கமாக வருது அப்படின்றத பார்க்குறேன். நான் நிற்கக்கூடிய பக்கமாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஆற்று ஓரத்தில் ஏதாச்சும் தென்னை மரம் இருந்து அதுலேருந்து ஒரு தேங்காய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த அலையெல்லாம் வந்து சேரக்கூடிய இந்த கரை ஓரமாக தான் வந்து ஒதுங்கும். அந்த ஓரத்தில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். நம்ம நினச்சது போலவே நமக்கு வந்து ஒரு தேங்காய் கிடச்சிருக்கு. இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ உடச்சி சாப்பிட்லாம். நம்ம இந்த பேம்பு ஃபயர் சாப் பண்ணதுலேயே நம்ம எனர்ஜி ஃபுல்லாக வந்துட்டு லாஸ் பண்ணிட்டோம். இதை சாப்பிட்டு தான் நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தணும். தேங்காய் இந்த மாதிரி அடித்து உடைக்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் இந்த தேங்காய் வந்துட்டு உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த தேங்காய் வந்து தலையில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே இந்த 3 மூளை மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கட்டையை வச்சுட்டு அடிக்கணும். 2 முறை நம்ம அடித்ததுமே அந்த தேங்காயில் விரிசல் விட்டுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கையை வச்சுட்டு ஈஸியாக அந்த மட்டையை வந்துட்டு பிச்சு எடுத்துடலாம். தேங்காயை நம்ம அடித்ததுமே தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சு. அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதையும் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதை குடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே உணவு இந்த தேங்காய் மட்டும்தான். இந்த தேங்காய் வந்துட்டு சாப்பிட்டு உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ராக் பாயிலிங் பண்ணி சுட வச்சுருக்க தண்ணியை வடிகட்டுறதுக்கு இந்த நார் வந்துட்டு தேவைப்படும். இதே வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக தாமரை இலை அதிகமாக உள்ள இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து ஒரு 2 தாமரை இலையை வந்துட்டு பறிச்சிக்கலாம். இது நம்ம மணலை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அள்ளிட்டு போகிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். ஆற்றுல தண்ணி ஓட்டம் அதிகமாக உள்ள இடத்துல மணல் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு கிடைக்கும். அது மாதிரி இருக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்த்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணல் வந்துட்டு கிடச்சிச்சு. அந்த மணலை வந்துட்டு இந்த தாமரை இலையில் வந்துட்டு அள்ளிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூழாங்கற்கணும் இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதையும் நம்ம அள்ளிக்கலாம். நம்ம தேங்காய் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் உள்ள கொட்டாங்கச்சி எடுத்து வந்துருக்கேன். இந்த கொட்டாங்கச்சியில் என்ன பண்ணுறேன்னா, இந்த மணலில் இருக்கக்கூடிய கூழாங்கற்களை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு கொட்டாங்கச்சியில் நம்ம கறி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த தேங்காய் நாரை நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். அடுத்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொட்டாங்கச்சியில் ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல அந்த நாரை வந்துட்டு வச்சிடறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த மணலை வந்துட்டு அள்ளிக்கலாம். ஏன்னா மணல் வந்துட்டு அந்த ஓட்டை வழியாக வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மூங்கிலுக்கு நடுவில் ஒரு கொட்டாங்கச்சி வச்சிடுறேன். அடுத்த மணல் வச்சுருக்க கொட்டாங்கச்சி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மூங்கில் மரத்துக்கு மேலே வச்சிடுறேன். அதுக்கு அடுத்த நம்ம கறி நிரப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொட்டாங்கச்சி இந்த மணலுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம கூழாங்கல் நிரப்பி வச்சுருக்க இந்த கொட்டாங்கச்சி எடுத்து இந்த கறி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொட்டாங்கச்சிக்கு மேலே வச்சிடலாம். எல்லா கொட்டாங்கச்சிலையுமே வந்துட்டு ஓட்டை இருக்குது. இப்போ நம்ம ராக் பாயிலிங் மூலமாக தண்ணியை வந்துட்டு சுட வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதில் அவ்வளோ தூசி வந்துட்டு கலந்துருக்கு. இப்போ நம்ம ரொம்பவே ஒரு எளிமையான ஃபில்டரை வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம மேலே ஊற்றின தண்ணிக்கும் கீழே வரக்கூடிய தண்ணிக்கும் வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்றத. இந்த தண்ணியை நம்ம இப்போ வந்துட்டு குடிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண சர்வைவல் ஸ்கில்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட இல்லாமல் பார்ட் 2 மாதிரி வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து அந்த வீடியோ பண்ணுறது இல்லையா அப்படின்றத வந்து முடிவு பண்ண போகிறோம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ வருவது முத்து மற்றும் கலை.